கலைக்காக, கலை மக்களுக்காக அப்படின்னு சொல்லி எல்லா படைப்புகளையும் 2 வகைப்படுத்தலாம். இந்த கலைக்காக அப்படிங்கிறது ஒரு புனைவு, ஒரு கற்பனையான கதை, மனிதனால் சாத்தியப்படாத விஷயங்கள், இப்படியான விஷயங்களை காட்சிப்படுத்துறது. அந்த அதீத வன்முறைகளை கூட படத்தில் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கலைக்காக. கலை மக்களுக்காகனா மக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் சிந்திக்கிறது, வேறுபட்டு சிந்திக்கிறது, ஒருத்தன் வித்தியாசமாக ஜெயிச்சு வரானா அப்படின்னா அதை ஒரு கதையாக ஆக்குறது, இப்படி வந்து காட்சிப்படுத்தி மனித மனநிலை மாற்றம் ஏற்படுது. நாம் சுவாரஸ்யம் அப்படின்னு எல்லாத்துலேயும் சுவாரஸ்யத்தை தேடிட்டு போய் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அப்பாவித்தன்மையை, வெகுளித்தன்மையை இழந்துடுறோமா அப்படின்னு தோணுது. அதனால் இந்த காலகட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா கலை மக்களுக்காகன்னு வரக்கூடிய 1-2 படங்களையும் நாம் வந்து கவனப்படுத்த மறந்துடும். அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா சித்தாரே ஜமீன் பார் அமீர் கான் நடித்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு அருமையான படம். ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. தனக்கு சிறு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்ட காரணத்தினால அதுக்கப்புறம் குளிக்காத குட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சிறு வயதில் வந்து தலையில் ஒரு பொருள் விழுந்தது, அதனால் அதற்கு பிறகு வந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் எப்போதும் தலைக்கவசமே அணிஞ்சிருக்கும். பேசுறதுல, நடந்துக்கிறதுல, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா வித்தியாசமாக இருக்கிறாங்க. 20 வயசுக்கு மேலே இருந்தாலும் அவங்க மனதளவில் குழந்தையாகவே செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து கூடைப்பந்தாட்ட பயிற்சியாளராக போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அங்கே போய் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது நிறைய சிக்கல்களை சந்திக்கிறார். போக அவங்களோட நெருக்கத்தை உருவாக்கிறார். இதுக்கிடையிலே வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான அனுபவம். அவங்க அப்பா வந்து பார்த்தோன்னா சிறு வயதில் அவர் விட்டுட்டு போயிடறாங்க. அதனால வந்து பார்த்தோன்னா அவருக்கு தான் அப்பாவாக இருக்க முடியுமா, அது ஏன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அந்த கணத்தை நம்மளால் தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதல் மனைவி கூட அடிக்கடி சண்டை வருது. இந்த குழந்தை நமக்கு வேணாம் அப்படிங்கிறதுல. இதோட அவங்களோட பழகிறாரு. பழகிட்டு வந்து அந்த குழுவை வந்து பார்த்தோன்னா திறம்பட இறுதி ஆட்டத்துக்கு தயார் பண்ணி கொண்டு வர்றாரு. அங்கே போகிறப்ப இடையில சில தடங்கள்லாம் வருது. இதுக்கிடையில் ஒவ்வொருத்தரையும் சரி செய்கிறார். அந்த குட்டுக்கு வந்து பார்த்தோன்னா விலங்குகள்னா ரொம்ப உயிர். அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா தொட்டியில் ஒரு எலி விழுந்துருது. அதை வந்து பார்த்தோன்னா நச்சுந்தா காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவருக்கு தண்ணீர் பயணம் போகணுங்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா தண்ணியில் இறங்கக்கூடிய சூழலை உருவாக்குறாங்க. அவரும் போய் காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் தண்ணி பயம் போகும். ஒரு பயம்ன்றது வந்து பார்த்தோன்னா எப்பயுமே எதிர்கொள்ள போகும்போது தான் வந்து அது சரியாகும். அது எல்லாத்துக்குமே. ஸோ இப்படி தன்னோட அணியில் இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் தன்னை நெருக்கமாக உணர்றாரு. அந்த சூழலில் வந்து பார்த்தோன்னா தன்னோட அணியை வந்து இறுதி ஆட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. இறுதி ஆட்டத்தோட முடிவு தான் வந்து பார்த்தோன்னா இன்னும் நம்ம வந்து யோசிக்க வைக்கும், மகிழ்ச்சியப்படும். நம்மளுடைய மனதை வந்து பார்த்தோன்னா ஒரு படம் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தோன்னா தொட்டு செல்லணும். நம்மளுடைய அப்பாவித்தனத்தை, நம்மளுடைய மென்னுணர்வுகளை வந்து பார்த்தோன்னா தக்க வச்சுக்க உதவியாக இருக்கணும். எல்லா நேரங்கள்லையும் வந்து பார்த்தோன்னாலே அறிவாக முற்போக்காக சிந்திக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய அப்பாவித்தனத்தில் இருந்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டாட வைக்கக்கூடிய படங்களையும் நாம் அவசியம் பார்க்கணும். அவசியம் தவறாமல் பாருங்கள். சித்தாரே ஜமீன் பார். நன்றி.